இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு தொடர்ந்து அஜித் வந்து நிகிதா அவர்களை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுறது, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் தொடர்ந்து பதிவுகள் போடுறது, இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. யாரு? நிகிதாவும் அஜித்தும் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸா? ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? ஆமாம். இது புதுசா இருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான தொடர்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த 500 ரூபாய் மேட்ரு, இதில் வந்து நான் 500 ரூபாய் தான் கொடுப்பேன் அப்படின்னு அவங்க வந்து ஒரு உரிமையாக இது பண்ணுற மாதிரி, இது அவங்களுக்குள்ள ஒரு தொடர் நிகழ்வு மாதிரி தான் தெரியுது. நிகிதான்றவங்க வந்து ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா அவங்களுக்கு சிஎம்மோட நெருங்கிய தொடர்பு இருப்பதாக ஒரு தாக்கத்தை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. ஏற்கனவே வந்து நிகிதா, அது உண்மையா? உண்மை. ஆனால் அது வந்து ஊடகங்களில் பதிவாயிருக்கு. எந்த மாதிரி பதிவாயிருக்குன்னா, எதை வச்சு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா ஜெயபெருமாள் வந்து ஒரு ரிட்டையர்டு டெப்யூட்டி கலெக்டர், அதாவது ப்ரொமோஷனில் வந்த ஒரு சிஎம்மோட அசிஸ்டண்ட், க்ளோஸ் அசிஸ்டண்ட் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வைத்துக்கோ. அதை பயன்படுத்தி எனக்கு என்னமோ இப்போ இந்த ஸ்டாலின் ஐயா அவர்கள் கேட்ட சாரி கூட அந்த மன உளைச்சல்னால தான் கூட அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை வந்து என்னை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான மன உளைச்சல்ல தான் ஒரு இந்த சாரியை கேட்டிருப்பாருன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. டைரக்டாக வந்து அமித்ஷா கிட்ட பேசி இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வந்து அவங்க வந்து தாக்கத்தை உண்டு பண்ணி அவங்களுக்கு ஆள் இருக்காங்க பிஜேபியிலையும். அதனால போலீஸில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய தாயாரும் தகப்பனாரும் வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் அவங்களும் வந்து பதவி உயர்வுலாம் பெற்றிருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு லிங்க் இருக்கும். இல்லாமலாம் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து சிபிசிஐடிக்கு மாற்றி அதை திசை திருப்பி விடலாம் அப்படின்ற மாதிரிகளும் கொண்டு போவாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 எப்படி சார் இருக்கீங்க? அருமையாக இருக்கு. அருமையாக இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நேற்று இரவு நிகிதா வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க. நான் வந்து அஜித் வந்து இறந்ததில் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி நிறைய அழுது என்கிட்ட இருக்க கண்ணீரே தீர்ந்து போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதே அந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் இந்த மனதளவில் வந்து பாதிச்சிருக்கு. மற்றும் வந்து சிபிஐ விசாரணை வந்து ரொம்ப மும்முரமாக வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை எமோஷ்னலான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்க்குறதா, இல்லை உண்மையிலே அவங்க மனசுலேருந்து வெளியில் வந்திருக்கதா, எப்படி உங்களுடைய கருத்து? அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். அதாவது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து இப்போ நீங்களும் நானும் இருக்கோன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு சிறிய கால பழக்கம் அப்படின்னு சொன்னோன்னாக்கா மன உளைச்சல்கள் வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டில் நம்ம 2 பேருக்கும் ஒரு முரண்பாடு நடக்குதுன்னா மன உளைச்சல் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா சிறிய கால பழக்கம். ஆனால் நீண்ட நெடிய கால பழக்கம் கொண்ட நிகிதாவும் அஜித்தும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பல இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு தொடர்ந்து அஜித் வந்து நிகிதா அவர்களை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுறது, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் தொடர்ந்து பதிவுகள் போடுறது, இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. யாரு? நிகிதாவும் அஜித்தும். ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸா? ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸு. அப்படியா? ஆமாம். இது புதுசாக இருக்குது. ஆமாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான தொடர்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த 500 ரூபாய் மேட்ரு, இதில் வந்து நான் 500 ரூபாய் தான் கொடுப்பேன் அப்படின்னு அவங்க வந்து ஒரு உரிமையாக இது பண்ணுற மாதிரி, இது அவங்களுக்குள்ள ஒரு தொடர் நிகழ்வு மாதிரி தான் தெரியுது. இதற்கு பின்னாடி வந்து அவரோட நண்பர் இருக்கார், அந்த ஆட்டோ டிரைவர்ன்றவர். ஸோ இவங்களும் அந்த பையனும் வந்து இதில் லிங்கில் இருக்கான். இந்த ஃபேஸ்புக்கில் தொடர்பில் இருக்கிறது. இவங்க ரொம்ப பிரபலியமானவங்க. இவங்களோட இப்போ நார்மலாக ஒரு சாதாரண வேலை செய்யக்கூடியவர். இவர் வந்து இப்போ நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிவியில் பிரபலமாக வரேன்னு வச்சுக்கோங்க. என்னோட ஃபேஸ்புக்கில் தொடர்பில் இருக்கிறது நினச்சிக்கிறவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் அவரோட தொடர்பில் இருக்கேன், அதனால் வந்து ஏதாவது ஒருனா ஹெல்ப்னா நான் வந்து ஏதாவது ஒரு மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நினைக்கக்கூடியதுனா அஜித்தும் அவரோட நண்பர்களும்.
நிக்கிதான்றவங்க வந்து ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் ஃபாலோஅப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, அவங்களுக்கு சிஎம்மோட நெருங்கிய தொடர்பு இருப்பதாக ஒரு தாக்கத்தை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. ஏற்கனவே வந்து நிக்கிதா, அது உண்மையா? உண்மை. ஏன்னா அது வந்து ஊடகங்களில் பதிவாயிருக்கு. எந்த மாதிரி பதிவாயிருக்குன்னா, எதை வச்சு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா ஜெயபெருமாள்ன்றது ஒரு ரிட்டையர்டு டெப்யூட்டி கலெக்டர். அதாவது ப்ரொமோஷனில் வந்த ஒரு அதாவது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லுவாங்க, அந்த கேட்டகரி. டைரெக்டாக ஐஏஎஸ் எழுதி வரல. டெப்யூட்டி கலெக்டர்ன்றப்போ அவங்க வந்து அந்த பொசிஷனிங் வருவாங்க. தாசில்தார், அந்த மாதிரி வருவாங்க, ரெவென்யூ ரெஜிஸ்ட்ரார் அப்படின்ற மாதிரி ஜுடிஷியல். அவங்க வந்து இந்த ஆர்டிஓ என்கொயரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, நான் சொல்கிறது வந்து நல்லா எனக்கு நினைவு தெரிஞ்சு 2006லேருந்து 2011 வரைக்கும் திமுகவினோட ஆட்சி நடக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அரசாங்க ஊழியர்களாக இருந்தவர்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, திமுகவினுடைய ஆட்சி பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய விஷயங்கள், ஒரு சிலர் பினாமியாகவும் செயல்பட்டிருக்காங்க. நீங்கள் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெருவாரியான இடங்களை வந்து மடக்கி பிடிச்சதாகவும், அந்த நேரத்தில் வந்து அதை ஜெயலலிதா அவர்கள் வந்து முறியடிப்பதற்காக ஒரு சட்டமே நிறைவேற்றுறாங்க அவங்க 2011 ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம். அதை வச்சு தான் வந்து பிரச்சாரமே பண்ணாங்க. இவங்க வந்து அனாவசியமாக இடங்களை மடக்கி பிடிக்கிறார்கள் அப்படின்ற மாதிரிலாம். அதற்கு பினாமியாக செயற்பட்டவர்கள் நிறைய பேர், ஸ்கூல் ஹெட்மாஸ்டர், ஸ்கூல் பிரின்சிபலு, இவங்க மூலியமாக சிபார்ஸில் வந்தவங்கலாம் இவங்களுக்கு வந்து ஒரு பினாமியாக செயல்பட்டாங்க. அப்பேற்பட்டவர் தான் இந்த ஜெயபெருமாளும் அப்படின்றதா தகவல் வந்து வெளியே வருது இப்போது. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வேலை வாங்கி தரேன், விஏஓ வேலை வாங்கி தரேன், இல்லை போலீஸில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு எழுதுங்க எக்ஸாமை, எஸ்ஐ வேலை வாங்கி தரேன், அட்டன் மட்டும் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு வேலை வாங்கி தந்துடுறோம். இப்போ 7 லட்சம் 16 லட்சம் அப்படின்லாம் வாங்கியிருக்காரு இந்த ஜெயபெருமாள். அவரும் இது பண்ணியிருக்காரு. அவங்க மிஸ்ஸஸ், அந்த அம்மா சிவகாமி அம்மாலாம், அவங்க நிக்கிதாவோட அம்மா, அவங்களும் அவங்க அப்பாவனோட அந்த கனெக்ஷனை பயன்படுத்தி இந்த மாதிரி வேலைகள்லாம் பல கேஸ்கள் இருக்குது. அந்த திரளின்ற இடத்துல வந்து ஒரு நபரிடம், தெய்வம்ன்ற ஒரு பையனுக்கு வந்து வேலை வாங்கி தரதா சொல்லி, மதுரைக்கு பக்கத்தில். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த இன்சிடென்ட்லாம் பல கேஸ்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ இந்த தேவர் ஃபார்வர்ட் பிளாக்ல இருக்கார் பாருங்க, திருமுருகன் அப்படின்ற, அவர் பேர் திருமுருகன் தானுங்க. அவர் வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் பண்ணியிருக்கார் நிக்கிதாவை. 5 பேர் இந்த அம்மாவை வந்து கல்யாணம் ஆகி டைவர்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பிரச்சனைனா, அவங்களுக்குள்ள என்ன பண்ணுறதுன்னா, அங்கே ஒரு பிரச்சனையை உருவாக்கி ஜீவனாம்சம் கேட்குறதுல பிரச்சனைகளை உருவாக்குறது. ஸோ இந்த மாதிரி நிறைய பணம் பறித்தல் வேலைகள்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க. என்ன இன்ஃப்ளூயன்ஸுங்க, எங்களுக்கு வந்து நேரடியாக மேலே இடத்துல தொடர்பு இருக்குது அப்படின்ற ஒரு, எனக்கு வந்து சிஎம்மோட அசிஸ்டண்ட், க்ளோஸ் அசிஸ்டண்ட் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வைத்துக்கணும். அதை பயன்படுத்தி எனக்கு என்னமோ இப்போது இந்த ஸ்டாலின் ஐயா அவர்கள் கேட்ட சாரி கூட அந்த மன உளைச்சல்னால தான் கூட அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை வந்து என்னை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான மன உளைச்சலில் தான் அவர் இந்த சாரியை கேட்டிருப்பாருன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ இந்த விஷயங்களில் ஸோ ஆகையினால இந்த நிக்கிதா அவர்களுடைய தொடர்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மேல் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஒரு இன்சிடெண்ட்டில் தான் இது வந்து அந்த இங்கேருந்தோ செக்ரட்டரியேட்லேருந்து இந்த உத்தரவு பறந்துருக்கிறது ஸ்பெஷல் டீமுக்கு. ஸ்பெஷல் டீம் வந்து போனாங்கன்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இது ரொம்ப இக்கட்டான ஒரு டாஸ்க்கை தான் எடுத்து பண்ணுவாங்க. அப்படி வந்து ஒரு டிஎஸ்பி தலைமையில் ஸ்பெஷல் டீம் போய் அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி ஒரு 500 ரூபாய் மேட்ருக்கு இது பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நான் பல இடங்களில் கேள்விப்பட்டும் இருக்கேன். ஸ்பெஷல் டீம் வந்து ஒரு சில இன்சிடென்ட்ஸில் நான் நேரடியாகவும் பார்த்துருக்கேன். ஸ்பெஷல் டீம் வந்து வெயிட் பண்ணுவாங்க மஃப்டியில். ஒரு டீம் வராது, 3 டீம் பின்ன வருவாங்க. நான் அந்த ஒரு இன்சிடெண்ட்டில் நான் நேரடியாக அவங்களோட பேசியும் இருக்கேன். சென்னையில் ஸ்பெஷல் டீம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் கமிஷனர் டீம்லேருந்து வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அந்த ஹைரார்கி லெவல்லேருந்து வரோம், டைரக்ட் கமிஷனர் அனுப்புவார் அந்த டீமை. ஸோ ஒரு சில டாஸ்க்குக்காக இப்போது வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு கூட்டணி நடக்குது, இந்த அரசியல் நிகழ்வு நடக்கிற நேரத்தில் இதெல்லாம் நிறைய நடக்கும். ஸ்பெஷல் டீம் அனுப்பிச்சு யார் கூட இவங்க வந்து பேசுகிறாங்க, எதற்காக பேசுகிறாங்க, என்ன இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் டீம் அனுப்புவாங்க.
இவர் என்ன இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு பிரபலமான ஒரு ஒரு கொலை வழக்கில் இன்வால்வ் ஆன ஒரு சிபிஐ இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு இடத்துக்கு வராரு, சென்னையில், ஒரு வட சென்னையில் ஒரு பகுதியில். அப்போ வந்து கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து உட்காந்துருக்காங்க அந்த ஸ்பாட்டில். என்னன்னு விசாரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் சும்மா தான் வந்திருக்கோம், வேற ஒரு இன்சிடென்ட் அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக பேசிட்டு, ஆனால் அவங்க வந்து வாட்ச் பண்ண வந்தது இவரோட மூமெண்ட் என்ன அப்படின்றதுக்காக தான். இப்போது நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ நிகிதாவினுடைய இந்த ஒரு விஷயம், இப்போது இவ்வளோ சிஎம்லேருந்து சிஎம்மோட பிஏலேருந்து எல்லாருமே பெரிய, அதாவது பிஏன்னு சொல்லல, அசிஸ்டன்ட்னு சொல்றாங்க. அது யாருன்னு தெரியல கரெக்டா. ஓகே, பர்சனல் அசிஸ்டன்ட், பெரிய ஒரு பிக் ஷாட் தான். இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேஸு சிபிஐட்ட போயிருக்கோங்கிற போது சரியான திசையில் தான் போவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது சரியான திசையில போகுமா போகாதா அப்படின்றத வந்து நான் ஒரு வலதுசாரியா சொல்லணுமா இல்ல சாமானியனா சொல்லணுமா, இந்த கேஸை கவனிக்கக்கூடிய ஒரு பார்வையாளரா நான் சொல்றேன். இப்ப இருக்க சூழ்நிலையில வந்து சிபிஐனோட இது வந்து அவங்களோட, ஏற்கனவே நான் வந்து கடந்த விவாதத்திலையும் உங்ககிட்ட ஒரு நிகழ்வுலையும் நான் சொல்லியிருக்கேன். இப்ப திமுகவோட நிலைப்பாடு என்னன்னா, அவங்க வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. எலெக்ஷன்ங்கிறதுனாலயா? எலெக்ஷன் மட்டும் இல்லை, அவங்களுக்கு காரியம் ஆகணும்னா எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போவாங்க. டைரக்டா வந்து அமித்ஷா கிட்ட பேசி இந்த இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வந்து அவங்க வந்து தாக்கத்தை உண்டு பண்ணி, அவங்களுக்கு ஆள் இருக்காங்க பிஜேபிலையும், புரியுதுங்களா? அவங்களுக்கு அந்த வேலையை செய்து கொடுக்கக்கூடியதுக்கு அதுக்கான விஷயங்களை பண்ணக்கூடியவர்களுக்கு இப்போ இந்த மாதிரியான இந்த டாஸ்மாக் ஊழல் இதெல்லாம் வந்து டெல்லியில் அவங்க வந்து மனிஷ் சிசோடியாவை அரெஸ்ட் பண்ணாங்க. அதே எஃபெக்டிவ்னஸையே இங்கே வரல மத்திய அரசாங்கத்துக்கு அப்படின்னு நம்மளுக்கு மக்கள் கேள்விக்குரிய எழுப்பியிருக்காங்க. நான் வந்து கொள்கை ரீதியாக வலதுசாரியாக இருந்தாலும் சரி, நான் ஒரு சாமானியனோட பார்வையை நான் சொல்கிறேன். நான் இங்கே கேள்விக்குறி வந்திருக்கு, ஒரு டவுட்டு, மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது மக்களுக்கு. திமுகவும் பாஜகவும் ஒரு ஒருங்கிணைந்து செயல்படுகிறார்களோ ஒரு சில விஷயங்கள்ல அப்படின்றதான் பார்வையாக இருக்குது. அதுதான் நான் சொல்கிறேன் எக்ஸ்ட்ரீம். அப்போது வந்து சிபிஐ இந்த கேஸ் வந்து என்ன மாதிரியான நிகழ்வுக்கு போகும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த நகர்வுகளை பொறுத்து இருக்குது. இதை வந்து சரி கட்டிடுவாங்களா, இல்லை அது உண்மையிலே வந்து பின் பாயிண்ட் பண்ணி போவாங்களா, பின் பாயிண்ட் பண்ணி போனாலும் அரசியல் காய் நகர்த்தல்கள் நடக்குமா அப்படின்றது தான் பொதுமக்கள் பார்வையாக இருக்குது. ஏதாவது ஒரு காரணத்துக்காக வந்து இந்த நகர்வை வந்து க்ளோஸாக கொண்டு போவாங்க. அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இது ஒரிஜினலாக பார்க்கணும்னா சிபிஐ அதிகாரிகளை நான் குறை சொல்ல மாட்டேன், அவங்க தெள்ள தெளிவாக இண்டிபெண்ட் பாடியாக தான் செயல்படுவோம். அதனோட அவுட்புட் என்னவா இருக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, லால் பகதூர் சாஸ்திரியினுடைய இறப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஜ்பாய் காலகட்டத்தில் ஒரு அறிக்கை கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க வந்த பிற்பாடு. அந்த நிகழ்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவனுடைய ஒரு தலைவர் தான் வந்து யார் அந்த கமிட்டியினோட ஹெட்டாக இருக்கார். லால் பகதூர் சாஸ்திரி உண்மையிலே கொல்லப்பட்டாரா இல்லை விஷம் கொடுத்ததுல உண்மையிலே மாரடைப்பால் இறந்தாரா, அந்த அந்த ஃபைல்ஸ் அந்த ரிப்போர்ட் வரும்போது கடைசியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவருக்கு நடந்த விஷயம் வந்து லலிதா சாஸ்திரி அவர்கள் வந்து உடம்பை ஏற்கிறதுக்கு மறுத்துட்டாங்க. 3 நாள் அவங்க வந்து நான் எரிக்கவே விட மாட்டேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்தேன். ஏன்னா பாடியெல்லாம் ப்ளூவாக இருந்திருக்கு, லைட் ப்ளூ ஆயிடுச்சு இந்த பாடி வரும்போது, ரஷ்யாவில் டாஸ்கண்ட்லேருந்து வரும்போது. ஸோ ஆகையினால இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்க மறுத்துட்டாங்க அந்த அம்மையார். ஆனால் வந்து அந்த ரிப்போர்ட்டு அதை ஸ்டடி பண்ண பாஜக காலகட்டத்தில் ஸ்டடி பண்ணப்பட்ட அந்த நிகழ்வுக்கு தலைவராக இருந்த பாஜகவனோட தலைவர் அவர் தலைமையில் தான் அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணப்பட்டது. எல்லா ரிப்போர்ட்டையும் எடுத்து பார்த்தா கடைசியில் இப்படி தான் வருது. அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணும்போது அந்த கமிட்டி என்ன சொல்லுதுன்னா, இதை வந்து ஒரு அரசியல் நிகழ்வுக்காக பயன்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி தான் முடிக்கிறதா சொல்லி பல பத்திரிகைகளும் வந்திருக்கு. அதை டாஸ்கண்ட் ஃபைல்ஸ்ன்ற ஒரு படமாக்கப்பட்ட நிகழ்வும் அதை தான் கோடிட்டு காண்பிக்குது. அந்த மாதிரி இது வந்து இந்த நிகிதாவினோட பிரச்சனையானது எதை நோக்கி செல்லும்னு அந்த நகர்வுகளை பொறுத்து தான் இருக்கும். இல்லை நிகிதாவே பலிகடாவாக ஆக்கப்படுவார்களா அப்படின்றது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னொரு விஷயம், இப்போ திருநெல்வேலியில் ஆணவ கொலை வந்து ஒன்று நடந்திருக்கு இல்லைங்களா? கவின் கொன்னவர் வந்து ஒரு காவல்துறை குடும்பத்தை சேர்ந்த ஒரு மகன் சுஜித் அப்படின்ற ஒரு இளைஞர். இப்போ இந்த கேஸும் சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க.
சிபிசிஐடிக்கு மாற்றிருக்கிறதுனால இப்போ என்ன மாதிரியான விஷயம் நடக்கும், இல்லை இதுவுமே வந்து ஒரு நியாயம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், பாசிட்டிவாகவே பேசுவோம், நியாயம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமும் மாறுமா எப்படி? அதான் அது இல்லை ரொம்ப சீக்கிரம் மாற்றின மாதிரியே இருக்குது. இப்போ முந்தா நேற்று கொலை நடந்திருக்கு. ஸோ நேற்று வந்து ஒரு விசாரணை இந்த மாதிரியான 2 நாள் ஒரு 4-5 நாட்கள் 3 நாட்கள்னு வச்சுக்கோ, ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வச்சுக்கிட்டா கூட 3 நாட்களில் டக்குன்னு சிபிசிஐடிக்கு மாற்றினது அப்படிங்கிறது வழக்கமாக ஒரு வாரமாவது இழுக்கும். இப்போ டக்குன்னு சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க அப்படிங்கிறப்போ எப்படி தேர்தல் நெருங்கிறதுக்கு ஒரு இடத்திற்கு முன்னாடி அப்படிங்கிறனால இந்த ஒரு விஷயமா, இல்லை வேற ஏதாவது பின்னணி காரணமா? இல்லை, அது பாயிண்ட் நம்பர் 1 நீங்கள் சொல்கிறது கரெக்ட். தேர்தல் நெருங்கிறதுனால நாங்கள் வந்து தீவிரமாக நடவடிக்கை மேற்கொண்டிருக்கோம். நாங்கள் வந்து எந்தவித தலையிடம் இல்லாத ஒரு சிபிசிஐடி விசாரணைக்கு தான் அதை விட்டுருக்கோம் அப்படின்றத காமிக்கிறதுக்காக மக்கள் மத்தியில். 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஆணவ கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு போலீஸ் அதிகாரிகளே வந்து அந்த குடும்பத்தினரே இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ கூட அந்த கவினுடைய தந்தையார் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குடும்பத்தை அரசு காப்பாற்ற நினைக்குது அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட்டாக. கண்டிப்பாக. ஏன் நம்ம இந்த இப்போ இந்த அவர் பேர்னா ஜாஃபர், இது நம்ம இந்த கஞ்சா இதை வந்து கொலை, அந்த ரிட்டையர்டு எஸ்ஐ ஹெட் கான்ஸ்டபிள், அவர் வந்து சொல்றது, அவரும் இப்படிதான் கம்ப்ளைண்ட் பல தடவை கொடுத்துருக்காரு. அந்த கேஸையும் மும்முரமாக அந்த அவர் கொலை செய்கிற அளவுக்கு போகிறாங்கன்னா இதற்கு பின்னணியில் மிகப்பெரிய அரசியல் பலமும் இல்லை, அதிகாரிகளோட பலமும் இருக்குது. இதெல்லாம் லிங்க் ஆகி தான் வேலை செய்கிறாங்க. ஆகையினால போலீஸில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய தாயாரும் தகப்பனாரும் வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் அவங்களும் வந்து பதவி உயர்வுலாம் பெற்றிருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு லிங்க் இருக்கும். இல்லாமலாம் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து சிபிசிஐடிக்கு மாற்றி அதை திசை திருப்பி விடலாம் அப்படின்ற மாதிரிகளும் கொண்டு போவாங்க. சரி, எந்த ஒரு விசாரணையுமே வந்து பார்த்திங்கன்னா யாரை பலிகடாக ஆக்கலாம், யாரை எஸ்கேப் பண்ண வைக்கலாம் அப்படின்றத நோக்கி தான் இன்றைக்கி வந்து விசாரணைகள் எல்லாமே அரசியல் சார்ந்த விசாரணைகள் போயிட்டுருக்கு. எதுவுமே நீதி நேர்மை நியாயத்துக்காக வந்து எதுவுமே நடக்கிறதில்ல. இதை வந்து ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவே சொல்கிறாரு, உங்களுக்கு பணபலம் இருந்தால் தான் கோர்ட்டு தீர்ப்பு. பெரிய கேஸுங்களுக்கு எல்லா பெரிய கேஸும் மட்டும் இல்லை, இந்த மாதிரி கேஸ் வந்தாலே உங்களுக்கு எந்த அளவுக்கு பணபலம் இருக்குது, உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உங்களால் வந்து தாக்கத்தை உண்டு பண்ண முடியும் ஒரு இடத்துல அப்படின்ற பொறுத்து தான் கேஸுகளே நகர்த்தப்படுகிறது அப்படின்றது தான் அவரோட பிரிவு உபச்சரணையில். அந்த அவர் வந்து சிஜேஐ ரிட்டையர் ஆகும்போது அவர் சொல்கிறார், இதற்கு 2-3 சிஜேஐகளுக்கு முன்னாடி இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு முன்னாடி இருந்த ஒரு சிஜேஐ, அதுக்கு முன்னாடி பல பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா சட்டம் என்பது ஒரு இருட்டறை மாதிரி தான் அப்படின்றது தான் நிரூபிச்சுட்டு இருக்காங்க. அவங்களே சொல்கிறாங்க, அந்த ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லும் போது மக்கள் வந்து முதல் குடிமகன் ஜனாதிபதி, முதல் குடிமகள் நம்ம சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அப்படின்னு சொல்லும் போது, அப்படி இருக்கும்போது அவங்களும் வந்து முதல் மகனாக தான் பார்க்குறாங்க, அந்த குடிமகளாக தான் பார்க்குறாங்க மக்கள். அந்த நீதியை வந்து நிலைநாட்டி கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். ஆனால் அது இல்லைன்றதை தான் பல கருத்துக்கள் வந்திருக்கு. அதனால கோர்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போலீஸு இவங்களுக்கு எல்லாம் யாரை வந்து பலிகடா ஆக்கணும், அவங்க யாரை தப்பிக்க வைக்கணும் அப்படின்றது தான் நோக்கி தான் இந்த விசாரணைகள் போகுது. தேர்தல் நேரங்களில் நடக்குது அப்படின்னா அது வேற, தேர்தல் நேரங்கள் இன்னும் தீவிரமாக பண்ணுவாங்க. அப்படிதான் நான் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்ணா பல்கலைக்கழகம், என் முதல்வர் வந்து சட்டசபையில் போய் ஞானசேகரன் என்பவர் வந்து எங்களோட அனுதாபி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுது? திமுகவுக்கு சம்பந்தப்பட்ட அனுதாபினா நாங்களும் வந்து அந்த அனுதாபிக்கு அனுதாபிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. அவர் வந்து ராஜ வாழ்க்கையில் தான் இருக்காருன்னு தான் சிறையில் சொல்கிறாங்க. ஞானசேகரன் ஒன்றும் அப்படி ஒன்றும் மற்ற கைதிகள் மாதிரி கொடுமைப்பட்டு அந்த தண்டனைன்னு சொல்லுவாங்க, அந்த தண்டனை காலகட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பாங்க. அப்படிலாம் ராஜ வாழ்க்கையில் இருக்காருன்னு தான் எல்லாம் சொல்கிறாங்க, அங்கே இருக்க தகவல்கள்லாம் வருது. அந்த மாதிரியான வந்து ஒரு நிகழ்வு தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஏன் வந்து 150 அது எதையானா 57 நாளா 57 நாளில் நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க இல்லைங்களா மொத்தத்தில். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இவர் வந்து சட்டத்தையும் நீதியும் நேர்மையும் மக்கள் வெற்றிக்காக பாடுபடுவார்
என்று ஒரு முதலமைச்சரை கொண்டு போகிறாங்க. அவரே வந்து சட்டசபையில் சொல்கிறாரு இவர் எங்கள் அனுதாபி. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு அவருக்கு அனுதாபம் கொடுத்துருக்கணும்? இதே மாதிரி தான் வந்து நிக்கிதாக்கும் அனுதாபம் கொடுப்பார்களா அப்படின்றது, இல்லை பலிகாடா ஆக்குவார்களா, தாங்கள் தப்பிப்பதற்காக பலிகடா ஆக்குவார்களா? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலையும் அவரை வந்து யாரையோ ஒரு பலிகடா ஆக்கிட்டு யாரையோ தப்பிக்க விடுறதுக்கு தான் ஒரு சில நிகழ்வு நடந்திருக்கு. ஏன்னா நான் அதே வட சென்னையில் தான் இருக்கேன். அங்கே இருக்க மக்கள் சொல்லுவது இதுதான். யாரும் இந்த விசாரணை மீது டோட்டலாக நம்பிக்கையை இழந்துட்டாங்க. அவங்கள பொறுத்தவரை இது கோர்ட்டில் இருக்கு. பட் ஆனால் வந்து கோர்ட்டில் நடக்கிற விஷயத்தில் நம்ம கமெண்ட் பண்ணக்கூடாது. இருந்தாலும் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, மக்கள் கருத்தை சொல்கிறேன். நான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அந்த ஆம்ஸ்ட்ராங்கோட சுற்றி இருந்த மக்களுடைய கருத்து என்னன்னா, இது எதையோ மறைக்கிறதுக்காக வேக வேகமாக வேற யாரையோ திசை திருப்பி அந்த என்கவுண்டர் கூட அப்படிதான் மக்கள் பார்க்குறாங்க அந்த இடத்துல. அதாவது சார், இப்போ அந்த பகுதியில் வந்து 2 இடத்துல வந்து போலீஸ் தணிக்கை நடக்குது. எந்த பைக் உள்ளே போனாலும், அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இவர் இருக்கிற இடத்துக்கு போனாலும் வந்து தணிக்கை நடத்தப்படுகிறது. அந்த பைக்கில் என்ன கொண்டு போகிறாங்க, அப்படி வந்து பர்டிகுலராக ஒரு 4-5 பேர் அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ அப்படின்ற பணியினை போட்டுக்கிட்டு ஆயுதங்களோட போய் தாக்கியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு ஃப்ரீ ஹேண்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ அவரோட எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்குது. உங்கள் ஊடகம் வாயிலாக தான் அதை சொல்ல முதல் கண்ணாக நான் சொல்கிறேன் அந்த டவுட்டை. சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு. எதற்காக? எங்கேருந்து தகவல் கொடுக்குறாங்க அவரோட மூமெண்ட்டை பற்றி, ஆம்ஸ்ட்ராங்கோட மூமெண்ட்டை பற்றி. இவர் இங்கே போகிறாரு, யார் கொடுக்குறாங்க? அப்போ அந்த சிசிடிவி கேமரா வாட்ச் பண்ணியிருக்காங்க. அந்த தகவல்கள் எங்கேருந்து போகுது? அது யார் கொடுக்குறாங்க? அந்த சிசிடிவி ஃபுட்டேஜினோட மூமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அது மிகப்பெரிய டவுட்டு. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.